பேச்சா பேசுனீங்க, கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுனீங்க. மன்னர் பரம்பரை, மண்ணாக்கட்டி பரம்பரை. விஜய்க்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது, அப்படியே அந்த ஓட்டு சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. அப்படியே சீட்டாக கன்வெர்ட் ஆனாலும் சொற்ப இலக்குதல். அவர் வெற்றி பெறதே ரொம்ப ரொம்ப பெருசு. அவர் 2 தொகுதியில் 1 தொகுதியில் தோற்றுருவார், 2லேயும் தோற்றுருவார் அப்படின்னு எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தாவேக்காவையும் விஜயும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. விஜய் அவர்கள் ரெக்கார்ட் பிரேக்கர் கிடையாது, ரெக்கார்ட் கிரியேட்டர். நாட் ஒன்லி சினிமா, இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லையும் நிரூபணம் ஆகிருக்கு. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற நாள் மிக விரைவில் வரப்போகுது. என்ன நடந்திருக்கு இந்த அரசியலில், மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, திமுகவை அதால பாலத்துக்குள்ளே தள்ளினது இதனால், ஒரு சில கட்சிகள்லாம் வாக்கு வங்கியே வாங்கலையே, நாம் தமிழ் போன்ற கட்சிகள்லாம் என்ன ஆச்சு, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் காலையில் 8 மணிலேருந்து. இந்த தேர்தல் கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. இந்த ரிசல்ட் ஒன் சைடடாக இருக்காது. இது லாஸ்ட் மினிட் வரைக்கும் இது ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத. அண்ட் தாவேக்காவோட இம்பேக்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே நிறைய பேசியிருக்கோம். நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ண நல்லாவே தெரியும். அதே மாதிரி தாவேக்காவோடைய அந்த எழுச்சி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இந்த அளவுக்கு எழுச்சியாக மாறுமா? ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதிதாக உருவான கட்சி தமிழகத்தில், இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு மிகப்பெரிய நடிகர், நம்பர் 1 நடிகர் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ஆட்சி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை பின்தள்ளிட்டு தனி பெரும் கட்சியாக பெரிய கட்சி, இப்போ தமிழ்நாட்டு 2026 தனி பெரும் பெரிய கட்சியாக தாவேக்கா உருவெடுத்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அவங்க வச்சிருக்க வாக்கு வங்கிகள் எப்படி காட்டுது? இது எதை பிரதிபலிக்குது? கடந்த 5 வருடமாக தமிழ்நாட்டில் நடந்த அவல நிலைகள், முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள், பெண் குழந்தைகள் தொடர்பான பாலியல் பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படின்னு பல விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு நம்ம போகலாம். இதனுடைய ஒட்டுமொத்த கோபம் தான் இந்த விஜய் அவர்களை அதிக பெரும்பான்மையாக ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், விஜய் அவர்கள் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவார், கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருக்காரு. இம்பேக்ட் கிடையாது, ஒரு புயல், ஒரு சுனாமி அடிச்சிருக்கு. விஜய் விசில் சுனாமி அடிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய செய்தியாளர்கள் இந்த இந்த எக்ஸிட் போல், அதுக்கப்புறம் அந்த போல், அதுக்கு முன்னாடி நடந்த அந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உண்மையை திட்டமிட்டே மறைச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் ஏற்படுத்திய இம்பேக்டை திட்டமிட்டே மறைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, இது நம்ம வெளியே சொன்னோம்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னு. திட்டமிட்டே மறைக்கப்பட்ட உண்மை இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகணும். அது இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சராக இருந்த சிஎம் சார், முன்னாள் முதல்வர் சிஎம் சார் அவர்களே கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்திச்சிருக்காரு. இது எதனுடைய வெளிப்பாடு? திமுகவுடைய ஒரு அவல ஆட்சிக்கான வெளிப்பாடு. நாட் ஒன்லி ஃபார் ஸ்டாலின் அவர்கள், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைச்சர்கள் மிக படுதோல்வி சந்திச்சிருக்காங்க. நீங்கள் திமுக ஜெயிச்ச இடங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் கால். டிவிக்கே கூட 500லேருந்து 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில். ஆனால் டிவிக்கே ஜெயித்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் மார்ஜின். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் மார்ஜின். மாதாவரத்துலலாம் 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு, பிரபுன்னு நினைக்கிறேன் ஒரு பேர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி, இது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு தற்கரி கூட்டம் அப்படின்னு நீங்கள் ஒரு பிராண்ட் பண்ணிங்களே, அந்த பிராண்டு அதுக்கெல்லாம் வெளிப்பாடு தான், மக்கள் கோவத்தோடைய வெளிப்பாடு தான் இந்த விசில் சின்னத்துக்கெல்லாம் அப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி இப்போ நான் எடுக்கிற வீடியோ எடுக்கிற டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா 35% ஓட்டு. ஆனால் டிஎம்கே 31% தான். அதாவது 75 ஆண்டு ஆலமர கட்சிக்கே புதுசாக வந்த கட்சி பீட் பண்ணிட்டு இருக்கு. 4% கிட்ட தான் அதிகமாக பீட் பண்ணியிருக்கு. இது மிகப்பெரிய மார்ஜின். எம்ஜிஆர் அவர்களெல்லாம் மிந்திட்டார் அவர். இவர் இப்போ அவரை மாதிரி ஆக முடியாது, இவரை மாதிரி ஆக முடியாது, விஜய் மாதிரி இனிமேல் ஆகிறதுக்கு ஒருத்தன் பிறந்து தான் வரணும் அப்படின்னு பொலிட்டிக்கல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டார் அவர். அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் வெற்றி இது. இது சாதாரணமாக கடந்து போகிறவங்க இதை வெற்றியை தாங்கிக்க முடியாத, இந்த வெற்றியை தாங்கிக்க முடியாத, நம்ம அடைஞ்ச தோல்வியின் விரக்தியில் வெளிப்பாடில் நிறைய பேர் திமுக கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுக ஒன் சைடு ஹாப்பியாக இருக்காங்க வச்சிங்களேன், அண்டு நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் எல்லாருமே குமுறிக்கிட்டு இருக்காங்க, மக்களை வசைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுக்க தவிட்டாங்க, மக்கள் காசு வாங்கிட்டாங்க, மக்கள் முட்டாள் அப்படின்னு. இவங்களுக்கு இதே வேலை தாங்க. என்னைக்கெல்லாம் தோக்குறாங்களோ அன்னைக்கெல்லாம் மக்களை வசைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சுயநலமான ஒரு
கேவலமான கீழ்த்தரமான அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே. இவங்களாம் என்றைக்குமே மக்கள் நலனில் என்றைக்கும் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. சுயநலமாக இருக்கணும், ஏதாவது பண்ணி நம்ம ஒரு 4 காசு சம்பாதிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். பயிற்சி எடுக்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து வெற்றியை பற்றி பேச முடியுமா? அண்ட் திமுக காரங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே ஆகா ஓஹோ இது வந்து அப்படி இப்படின்னு தேனாரும் பாலாறுலாம் ஓடலைங்க. நடந்த பிரச்சனைகள் அந்தளவுக்கு நடந்த பிரச்சனைகள். சரி, இப்போ விஜய் வந்துட்டார், என்ன நடக்க போகுது? எஸ், எப்படி இதுக்கு முன்னாடி விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ அதேமாதிரி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கட்சியில் யாருக்கும் அனுபவம் கிடையாது. அந்த அமைச்சர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாரு, எப்படி வந்து நாட்டை ஆள போகிறாரு, இதெல்லாம் செட் ஆகுமா, இவங்களாம் தெரியுமா, இவங்களாம் எப்படி இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு பயமாக இருக்குது. அப்படின்னு உங்களுக்கு அந்த கவலைலாம் தேவையில்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே அவர் செஞ்சு காட்டினார். அதே மாதிரி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை, ஒரு நல்ல முதல்வராக, ஒரு நல்ல அமைச்சரவையில் கண்டிப்பாக கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை நல்லாவே இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் மக்கள் இவ்வளோ பெரும்பான்மையான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது யாரும் மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், பொலிட்டிக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மாதிரி திமுகவுடைய ஐடி விங் மாதிரியும் ஏடிஎம்கேயோட ஐடி விங் மாதிரியும் நாம் தமிழர் கட்சி மாதிரியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முட்டு கொடுக்கணுமா? அப்படிலாம் முட்டு கொடுக்கலாம் மாட்டாங்க. தப்பு பண்ணால் அதை முதல்ல என்னைக்கு டிஎம்கே எடுத்து சொல்லுதோ இல்லை ஏடிஎம்கே எடுத்து சொல்லுதோ நாம் தமிழ் எடுத்து சொல்லுதோ அதுக்கு முன்னாடி டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் அதை முதல்ல எடுத்து வைப்பாங்க, அதை முதல்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் மற்ற முதல்வர்கள் மாதிரி மற்ற அரசியல் தலைவர் மாதிரி ரொம்ப நார்மலாக இல்லாமல் கண்டிப்பாக சீரியஸாக இருப்பாருன்னு நம்ம கண்டிப்பாக நம்புவோம். அது கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இப்போது தனி பெரும்பான்மையாக ஒரு ஆட்சி அமைக்க போகிறாரா, அந்த மேஜிக் நம்பர் வருமா, அந்த 109 108 நின்றுச்சுன்னா அவர் அடுத்து கூட்டணி ஆட்சியாக யார் கூட போக போகிறாரு, எந்த கட்சிகளை கூட்டணி கூப்பிட போகிறாரு, அப்படி கூப்பிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு பவர் ஷேரிங் கொடுப்பாரா, அது யார் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்குமே அடுத்து என்ன அப்படிங்கிற க்யூரியாசிட்டி குறையாமல் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டே இருக்குது. அந்தளவுக்கான எலெக்ஷனாக தான் இருக்குது. முக்கியமான காரணம் திரு ஜோசப் விஜய் அவர்கள். கண்டிப்பாக அவர் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம் கூட கூட்டணி போக மாட்டார், பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்க மாட்டார். அண்ட் அது மாதிரி சித்தாந்தம் உள்ள கட்சி கூட அவர் சாதிவாத மதவாத பிளவுவாத அரசியல் பண்ண கட்சியை கூட கண்டிப்பாக அவர் கூட்டணி சேர்ந்து இந்த ஆட்சியை அமைக்க மாட்டார் அப்படிங்கிறது நான் 100% இல்லை, 200% நான் வந்து உண்மையாக நம்புறேன். அதை கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய குறைந்தபட்சமாவது மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள், குறைந்தபட்சமாவது கொள்கையாக இருக்கக்கூடிய கட்சிகளோடு தான் அவர் கூட்டணி வச்சு இந்த ஆட்சியை அவர் கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை நல்லாவே இருக்குது. பார்க்கலாம் அவர் யாரோட கூட்டணி போக போகிறார் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், முதல்வர் முன்னாள் முதல்வர் சிஎம் சார் அவர்கள், சிஎம் சார்னே வருது, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்கள் தோத்துட்டார். திமுக கட்சியோட எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வருவாரா? இந்த அரசியல் களம் உதயநிதி விசஸ் விஜயின் மாறுச்சுன்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ் அது விஜய்க்காக தான் இருக்க போகுது. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த திராவிட கட்சிகள் என்ன மாதிரி அரசியலை கையில் எடுக்க போகிறாங்க? பழைய மாதிரியே வந்து குறை சொல்லிக்கிட்டு ஆகா ஊகா அப்படின்னா வந்து அந்த குற்றம் இந்த குற்றம்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்களா? இல்லை, மக்கள் தெளிவாயிட்டாங்க. நம்ம என்ன தான் ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்தாலும், என்ன தான் வீடு வீடாக போய் எல்லார் காலையும் விழுந்து விழுந்து ஓட்டு கேட்டாலும் மக்கள் தெளிவாயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம். மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுங்க, மக்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. மக்கள் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லது பண்ணணும் நம்பிக்கையை கொடுங்க. கண்டிப்பாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து அரியணையில் ஏற்றுவாங்க. மக்களை ஏமாற்றி மக்களை வசைபாடி ஓசி பஸ்ஸு அது இது பெண்களை வந்து அப்படி இப்படின்னு பேசுகிற விஷயங்கள், அமைச்சர்கள் அந்த மாதிரி கட்சிக்காரங்க அப்படின்னு இந்த 2 வயசு குழந்தைய வந்து ஒருத்தன் கற்பழித்தான் இந்த கட்சிக்காரன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அப்படி குற்றமே நடக்கவே இல்லை அப்படின்னு முட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் இந்த மாதிரி தான் கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. அண்ட் ஐ எம் வெயிட்டிங். கண்டிப்பாக விஜய் அவர்கள் சிஎம் சார் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஆட்சி நல்லாட்சியாக அமையும் நான் நம்புகிறேன். நான் இந்த அடுத்து வரப்பட 5 வருடங்கள் கண்டிப்பாக ஒரு முக்கியமான வருடங்களாக இருக்க போகுது. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு புது விஷயமாக இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஆட்சி எப்படி நடக்க போகுது, விஜய் அவர்கள் என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறாங்க, தாவேகா எப்படி முன்னெடுக்க போகிறாங்க, அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற போகிறாங்க, என்ன இலக்கை கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுகவோட ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்க போகுது, நாம் தமிழ் கட்சியோடைய எதிர்காலம் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பின்வரும் காலங்களில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுடைய கருத்து, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லை ஷாக்கிங்காக இருக்கா? அண்ட் டிவிகே இந்த வின் பண்ணது உங்களுக்கு ஓகேவா இல்லை நாட் ஓகேவா? கருத்துக்களை கண்ணியமான முறையில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.